அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, நாம் சமீபத்திய நிகழ்ச்சிகளை ரொம்ப கவனம் வச்சிட்ருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பாருங்கள், உங்கள் பொண்ணு சரியாக கடைக்கு போகிறதில்ல, நாம் எந்த பொருள் சொன்னாலும் வாங்கி வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கடைக்கு போயிட்டே தான் இருக்கிறா பாப்பா. ஆனால் என்னென்னா, சமீபத்தில் இன்றைக்கி போகல அவள். இன்றைக்கி அவள் வேலை வைக்கும் பொழுது அவங்க கடைக்கு போகல. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம ஆங்கிலத்தில் ரீசன்சி பயாஸ் அப்படிங்கிறோம். இந்த ரீசன்சி பயாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எதையும் நம்ம கண்டுக்காமல் விடுறது. இந்த உறவுகள் பெரும்பாலும் நம்ம நினச்ச மாதிரி இல்லாததுக்கு காரணம் இந்த ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ உடனடியாக நம்ம இன்றைக்கி என்ன நடந்ததோ அதுக்கு குற்றம் சான்றதை விட்டுட்டு முழுமையாக இவங்க இந்த மாதிரி ஆளா அப்படிங்கிறத நம்ம யோசித்து அப்படி கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு தேவையான ஏமா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அது மூலமாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ ரீசன்சி பயாஸ்லேருந்து நம்ம வெளியில் வருவோம். நன்றி.